தீர்மானம் 6, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி கேத்ரின் அவர்கள். தீர்மானம் 6, மலைக்கோட்டை மாநகரில் நடக்கும் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மத்திய மாநகரான திருச்சி மணல் கொள்ளையாலும் அது தொடர்பான முறைகேடுகளாலும் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. கொள்ளிடம் ஆற்றுப்படுகை முழுவதும் இடைவிடாது நடக்கும் மணல் கொள்ளையால் அந்த ஆற்றுப்படுகையில் தீவிர மணல் அரிப்பு ஏற்பட்டு நீர்வளம் மற்றும் சூழலியல் கேடும் உண்டாகியுள்ளது. இதனால் ஏற்கனவே கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் இருந்த முக்கிய பாலங்கள் பாதிப்புக்குள்ளாகி சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டன. இப்பகுதியில் நடக்கும் தொடர் இயற்கை வள சீர்கேட்டை அரசும் உள்ளூர் நிர்வாகமும் தங்கள் ஆதாயத்திற்காக தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. எனவே திருச்சி மண்டலத்தின் வளத்தையும் வரலாற்று செழிப்பையும் குறுகிய நலனுக்காக அழியவிட்டு வேடிக்கை பார்க்கும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசை இந்த செயற்குழு கண்டிப்பதோடு அனைத்து முறைகேடுகளையும் உடனே தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 7, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள். தீர்மானம் 7, என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முழுமையான இழப்பீட்டுத் தொகை, குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக வலியுறுத்தி தீர்மானம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொள்வதற்காக மக்களிடம் இருந்து பல ஆண்டுகளாக நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. என்எல்சி நிறுவனத்திற்கு தாங்களின் நிலத்தை கொடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு இழப்பீடாக அவர்களது குடும்பத்திற்காக வேலை வாய்ப்பும் முழுமையாக வழங்கப்படவில்லை. அவர்களின் வாழ்வாதாரத்தை எந்த உதவியும் செய்யப்படவில்லை என்ற நிலையை தற்போது வரை நீடிக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையையும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கிட வேண்டும் என்றும் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 8, ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அவர்கள். தீர்மானம் 8, விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்ற கோரி தீர்மானம். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.25 லட்ச விசை தொழிலாளர்கள் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியமே வழங்கப்பட்டு வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஊதியம் மறுவரையறை செய்யப்பட்ட போதிலும் அந்த ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தத்தின் காரணமாக சுமார் 1000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விசைத்தறி உரிமையாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஊதிய உயர்வு கோரிக்கையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 9, மாநில உறுப்பினர் சேர்க்கை இணை செயலாளர் வழக்கறிஞர் யாஸ்மின் அவர்கள். தீர்மானம் 9, திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவிய ஆலை தொடங்க கோரும் தீர்மானம். திண்டுக்கல் மாவட்டம் மல்லிகை உற்பத்தியில் உயர்ந்து விளங்குகிறது. தினமும் 5 டன் மல்லிகை பூக்கள் திண்டுக்கல் பூ சந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றது. இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் மல்லிகை பூக்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வசதிகள் எதுவும் இம்மாவட்டத்தில் இல்லை. எனவே மல்லிகை பூக்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் வாசனை திரவ ஆலை ஒன்றை நிறுவுவதற்கும் வழிவகை செய்யப்பட வேண்டும் என இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. நன்றி. தீர்மானம் 10, திரு டேவிட் வில்சன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். தீர்மானம் எண் 10, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில்
கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பல லட்சம் கோடி மதிப்பு வாய்ந்த கனிம வளங்கள் கொள்ளை போவது குறித்து செய்திகள் அவ்வப்போது ஊடக கவனத்தை ஈர்த்து விவாதத்திற்கு உள்ளாக்கிய போதும் நீதிமன்ற கவனத்துக்கு வந்த பின்னரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தி செல்லப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளை பிரச்சனையை கண்டும் காணாமல் மெத்தனமாக செயல்படும் வெற்று விளம்பர மாடல் ஆட்சியாளர்களுக்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் கனிம வள கொள்ளையை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11 கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பரணி பாலாஜி அவர்கள். தீர்மானம் 11 ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்காக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து அவர்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்ததும் மனசாட்சி இல்லாமல் கை கழுவிவிட்டது இந்த கபட நாடக திமுக அரசு. தற்போதைய ஆட்சி தலைமையின் குடும்ப நலன் மட்டுமே முக்கியமாக கருதும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசுக்கு தமிழக மக்களின் குடும்ப நலனோ அல்லது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்ப நலனோ முக்கியமில்லை. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டத்தை லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலம் சார்ந்த போராட்டமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறது. சமீபத்தில் தன்னை சந்தித்த ஆசிரியர் சங்கத்தினிடம் நம் வெற்றி தலைவர் கூறியது போலவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தாவேகா தனது முழு ஆதரவை மனப்பூர்வமாக வழங்குகிறது என்பதும் கழகத்தின் இச்செயற்குழு வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தீர்மானம் 12 சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு அப்புனு என்கிற வேல்முருகன். தீர்மானம் 12 அரசு மருத்துவர்களை நம்பி வைத்து ஏமாற்றாமல் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானம். கொரோனா காலத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணியுடன் மக்களுக்காக சேவை ஆற்றினர். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர்களின் ஊதியம் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் என்று அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அரசு மருத்துவர்களை நேரில் சந்தித்து வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கமுள்ள அனைத்து கோரிக்கைகளும் கிடப்பில் போட்டது போல அரசு மருத்துவர்களின் கோரிக்கையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிடப்பில் போட்டுள்ளார். உயிர் காக்கும் உள்ளத்தை சேவையாற்றி வரும் மருத்துவர்களின் ஊதியம் மற்றும் காலிப்பிடங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியின்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தருவான இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 13 உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்கள். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும். தமிழக மீனவர்களிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ளும் இலங்கை அரசு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்று கூறி மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் தமிழக மீனவர்களை சிறை வைக்கும் போக்கை கையாண்டு வருகிறது. அடிப்படை வாழ்வாதாரம் எப்படி குற்றமாகும் என்ற நம் மீனவர்களின் கேள்வியோடு மோசமான விதிகளை கையாண்டு வரும் இலங்கை அரசின் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே கழக தலைவர் அவர்கள் தனது அறிக்கையில் வலியுறுத்தியபடி தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இழந்த நம் கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 14 செய்தி தொடர்பு இணை செய்தி தொடர்பாளர் திரு எஸ் ரமேஷ் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கைதான் எங்கள் தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கையாகும். அதையே நம் தமிழக வெற்றி கழகமும் உறுதியாக பின்பற்றுகிறது. ஆங்கிலத்தை பேசுவோர்
அவமானப்படுவார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை மீது மறைமுகமாக ஏவப்படும் அஸ்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது. உலக தொடர்பிற்காக ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக ஏற்கும் தமிழ்நாட்டின் மீது மூன்றாவதாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை ஒருபோதும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்காது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தில் பின்பற்றப்படும் இருமொழி கொள்கையே இனிவரும் நூற்றாண்டுகளிலும் தொடரும். அதை ஒன்றிய பாஜக மட்டுமன்று வேறு எவராலும் மாற்ற இயலாது என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு உறுதியுடன் தெளிவுபடுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.